ஏய் எல்லாம் துருப்பிச்சு கிடக்குதுடா. அதுக்கு தானே உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து குத்துக்குறாங்க. ஏதாவது பண்ணா எதுவுமே சரியில்லையேடா. நோ பண்ண நைட்டு வேற காசு இல்ல. அதான் 2 தட்டு கைட்டிக்கும். இத தட்டவா? இல்ல தட்டா ஒஞ்சுக்கோ, ஊசு மாத்தி கொடுக்கணுமா? அதுக்குதான் நீ பிளான் பண்ற? எது சொன்னாலும் குத்தம். உனக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. ஏதாவது பண்ணி தொலை. எப்படி பேசி பாரு இது போடுகாலு. எல்லாம் ஒரு வண்டி இதை எடுத்துன்னு வந்து குத்துட்டு ரெடி பண்ணுன்றாங்க. வேலு என்ன மணி 6 மேல தாண்டுது, இன்னும் வேலை பார்த்துனுக்குற? 6 மணி ஆகுதா? எனக்கு தெரிஞ்சுடா. 6 மணிக்கு நான் கடை சாத்திரான்னு தூக்கும் போது எடுத்து வந்து விட்டான். ஒரு போல்டும் கையில மாட்டேன், ஒரு நெட்டும் கையில மாட்டேன். உனக்கு கழட்ட தெரியலன்னு சொல்லி வேலை. இந்த குழந்தை பையன்கிட்ட குத்தா அசால்ட்டா கழட்ட போறான். கரெக்டா சொன்னா நீ ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டேங்க. என்னடா கூட்டு சேர்றீங்களா? கண்ணே அவன் பேச்சை கேட்டு போனா கடைசி வரைக்கும் இவ்வளவுதான். வேலு நான் என்னப்பா அப்படி தப்பா சொல்லிட்டேன்? பையன்கிட்ட அப்படி முறைக்கிற? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா. நான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணும். உக்காரு, இவன் வேற விட்டான். எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. டேய் அந்த வேஸ்ட் காத்து இருந்தா நல்லா தொச்சு விடு. வந்தானா ரெடி பண்ணிட்டேன். பெட்ரோல் போட்டா ஓடும் சொல்லிட்டு குத்துடலாம். நோ அண்ணால மோசமான நான் ரெடி பண்ணி குத்துறேன். ஏய் தெரிஞ்சா ரெடி பண்ண மாட்டேனா? ஒரு நெட்டு கூட கையில மாட்டேதுடா. அப்பனா தொச்சு அமிச்சிடலாம் சொல்றியா? இப்ப அனுப்புவோம்டா. நாளைக்கா திரும்ப வந்து தருவான். அப்ப நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். என்ன வேலு செம்ம பிளான் போடுறிய நீ. வா, இது ரெடி பண்ண முடியலன்னா கத்துவான். என் பொண்டாட்டி வேற கல்யாணத்துக்கு போனவான்னு கூப்பிட்டு இருந்தா. இப்ப அப்படியே தொச்சு குத்துட்டு பெட்ரோல் போட்டு ஓட்டுறானே வச்சுக்கோ. ஓட்டி பார்ப்பான், ஓடாது. அப்படியே வருவான். நாளைக்கு ரெடி பண்ணி கொடுப்பாப்பா. என்ன வேலை பயங்கரமான யோசனை ஆகுது. மேலு இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ் பா, புரியுதா? ஏய் சீட்டை நல்லா தொடுறா, நல்லா தொடுறா. நோ ரொம்ப ஐக்காகுதுண்ணா. அந்த அழுக்கு உண்ட மூஞ்சிலே அவ்வளவு இருக்குது. வண்டி மட்டும் எப்படி இருக்கும் தொடுறா. ஃப்ராட் எப்படிலாம் ஃப்ராட் பண்றது. வேலு வரான் அவனா பாரு. ஏய் அவனே தான்ப்பா. என்ன வேலை என்ன பண்ணிருக்க வண்டிய? என்ன பேசுற? ரெடி பண்ணுன்னு சொன்ன, ரெடி பண்ணுக்க. ரெடி பண்ணிட்டியா வேலை? ரெடி பண்ணிட்டேன்ப்பா. பெட்ரோல் போட்டா ஓடும். எத்தனை போ. உண்மையா பெட்ரோல் போட்டா ஓடுமா? ஏன்பா வேலு பொய்யா சொல்ல போறான்? ஓடும்பா போப்பா. எவ்வளோச்சு வேலை? ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. மீதி நான் கணக்கு போட்டு நாளைக்கு சொல்றேன். சரி இந்த வேலை. சரிப்பா. பெட்ரோல் போட்டா ஓடல. ஓட தள்ளு போ. தெய்வம்டா, அறிவு கட்டவன காலில் தள்ளுற. வேலு என்ன வேலை உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் போல தெரிஞ்ச. பிசினஸ் டாக்டிக்ஸ் அதெல்லாம். நோ 100 ரூபாய் கொடு. டேய் அவனே 500 ரூபாய் தான் குத்துரு. என்னடா நோட்டு ஒரு மாற்றமா இருக்கு. என்ன வேலை இந்த நோட்டு ஏதோ டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆமா, காந்தியை தலைகீழ வச்சா 500 நேரா தெரியுது. 500 தலைகீழ வச்சா காந்தி நேரா தெரியுது. ஏய் என்ன நோட்டு இது? 500 ரூபாய் நோட்டு வேலை இது. ஏய் அது தெரியுதுடா. பாதி ஒரு சைடு இருக்கு, இன்னொரு பாதி ஒரு சைடு இருக்கு. அது அவசரத்துல மாத்தி ஓட்டி இருப்பேன். நீ பிரிச்சு நல்லா ஓட்டிக்கோ. பிரிச்சு ஒட்டிக்கவா? என்னடா தனித்தனியா வருது? வேலு நீ ஒருத்தனை ஏமாத்துன, அவன் பயங்கரமா உன்னை ஏமாத்திட்டான் வேலு. இத ஊரெல்லாம் போய் சொல்லி எவனா என்கிட்ட வரக்கூடாது வியாபாரத்துக்கு. அதானே ஆசை. தப்பா நினைச்சிட்ட பாரு வேலு. 100 ரூபாய் கொடுத்தா நான் ஏன் வெளியில சொல்ல போறேன்? 100 ரூபாய் தானே இது. 500 ரூபாய் வச்சுக்கோ. எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. வேலு கீஞ்ச நோட்டு வேலு. இது யாரு வேலு வாங்குவா? நான் வாங்குடா அவங்ககிட்ட இருந்து. ஒரு 200 ரூபாய்க்கு மதிப்பு போட்டுக்கிடா. அட போயா, என்னையும் அசிங்கமா நினைச்சிக்க மாட்டாங்க. சரி இது எடுத்துன்னு போய் போட்டோ பிரேம் பின்னாடி வச்சுக்கிறேன். என்னப்பா என்ன சொன்ன? எல்லாத்தையும் அள்ளி வைப்பான்ப்பா அவகிட்ட. சரி வரேன் வேலு. உன்னை யாரா வர சொன்னது? என்ன வேலு? நீ வர வர வியாபாரம் நல்லா ஆகுதுன்னு சொன்னேன். அடுத்த வாரம் வா போ. வேலு வேலு இவனா? அண்ணாக்கு வெளிப்புக்காக வந்துச்சு. ஒரு 500 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா. 500 ரூபாயா? யாருன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் கொடுங்க. வேலை காப்பாத்துக்கோ. ஓட்டானா பாத்தியாடா
நீயே 500 ரூபாய் தான் சொன்ன. அவன் என்ன வச்சு 1000 ரூபாய் கட்டணும் ஒண்ணாம் பாத்தியா? சரி சரி என் சம்பள பேலன்ஸ் எங்க? ஏய் அப்புறம் தரேன்டா. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் போவானே, நாளைக்கு தரேன்டா ராஜா, வாங்கிக்க. இன்னைக்கு இப்படி முடிஞ்சிச்சு, நாளைக்கு எப்படியோ. பா வண்டி ஓவர் அடி வாங்கியிருக்க, வண்டி மாத்திர வேண்டி தானே. வண்டி மாத்திர அளவுக்கு எங்கனாக்கு இது காசா? ரெடி பண்ணி இதே ஒரு 2 வருஷம் ஓட்டலாம். இதையா 2 வருஷம் ஓட்ட போற? நீ ரெடி பண்ண புது வண்டி வாங்கிட்டா எப்படி சர்வீஸுக்கு வருவாங்க? ஏன்பா வேலையா வாங்கின என்னப்பா 2 வாரமா தண்டல் காசே கட்டல? எனக்கு குத்தா 3 நாள் சம்பளம் தரல, நான் கம்முன்னு இல்ல. கம்முனுடா. என்ன தம்பி ஓவரா பேசுற? சாரிங்க தம்பி, கொஞ்சம் தெரியாம ஏதோ பேசிட்டான். வேலை கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணே, அதனாலதான் கட்டல. வாங்கும்போது பழமா வாங்குறீங்க, கொடுக்கும்போது உங்களுக்கு கசக்குதா? நான் அது மாதிரி ஆள்லாம் கிடையாதுண்ணா. கடை முன்னாடி வந்து சும்மா கத்தினுக்க. வா ஒரு 1500 ரூபாய் கொடு. 1500 ரூபாய் குடுப்பா, நீ வேலை அவர்தான் கேக்குறாரு, நீயும் கத்தினுக்க. குடுப்பா, ரூபாய் எடுப்பா, ஒரு 1500 ரூபாய் எடு. நோ சிலிண்டர் வாங்க வச்சுக்கிறா முக்கியமா அது கடைக்காரன் வந்து கத்தினுக்க, என்னமோ பேசினுக்க, நீ அது கொடுப்பா. நான் வேலையா கடைக்காரன் கிடக்காரன்ட்டு அசிங்க பத்துறா? அதான் கடை முன்னாடி அசிக்க போறல, அப்ப ஏன் கத்தினுக்க? குடுப்பா, இந்தா வாங்கிக்கோ. இது அப்பே குத்துருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? பா அதான் குத்துட்டேன்ல, நீ போப்பா. ஒரு 500 ரூபாய் வாங்கு. எதுக்கு? எதுக்கா? 3 நாள் சம்பளம் தரலையே, ஞாபகம் இருக்குதா? என்னடா இப்படி பேசுற? வாங்கி கூட. ஏப்பா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா. 500 ரூபாவா? எடுப்பா, வண்டி ரெடி பண்ணல. அந்த 1500 ரூபாய் பா அது கடங்காடு குத்தாச்சு. நான் எங்க கடை வாங்கினா? நான் சொன்னேன் நீ கடை வாங்கினேன்ட்டு. நான் வாங்கினேன், ஒரு அர்ஜென்ட் 50 வேணுமான்னு கேட்டேன். அதுல 1500 ரூபாய் கடன்காரன் கொடுத்தது. இது ரெடி பண்ணதுன்னு 500 ரூபாய் கேட்கறேன். என்னமோ ஓவரா பேசுற. 500 ரூபாய் கொடு. நான் வேலை டைம் ஆகுது, இன்னும் கடை சத்தாம கடை ஓப்பன்லயே இருக்குது. செம்ம வருமானம் போல இருப்பா. பாத்தியா டைம் ஆக போச்சு. அப்படி இருந்தவங்களுக்கு நான் வேலை பாக்குறல, அதுக்கு தானே 500 ரூபாய் கேட்கறேன். குடுப்பா, வேலு ரொம்ப நியாயமானவப்பா. அந்த 1500 சும்மா அதே பேசுங்க. 500 ரூபாய் கொடுத்தோட வண்டி ரெடி பண்றாரு. இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையா வேலு? யோ குத்துறியா காசை? இல்ல டென்ஷன் பண்றாப்புல. இல்ல வண்டியை ரெடி பண்ணுமா, ஆனா 500 ரூபாய் கடை தர மாட்டாப்புல. கோவம் வருமா வராதா? அப்ப 1500? டேய் அந்த 1500 வாங்கி நான் பேக்கெட்ல வச்சுனா அவன் தான்டா வாங்கி போனா. அது ஏன் துட்டாச்சா? ஏம்பா உன் துட்டா இருந்தாலும் அவர் பாக்கெட்ல வச்சுக்கல, அது அவன் பாக்கெட்ல தானே போட்டு போனா. அவன் யாருன்னு தெரியாது, அவன் ஏன் காசு எடுத்து போனோம்? தெரியாத ஆளுகிட்ட காசு கொடுத்தது உன் தப்பு. இப்ப அவரை கேக்குற, அட அவர் கேக்குற 500 ரூபாய் கூடப்பா. நான் எங்க அவங்கிட்ட குத்தான், நான் இவர்கிட்ட தானே குத்தான். ஏய் நீ என்கிட்ட குத்தாலும் அவங்கிட்ட தானே குத்த. ஓ நீ வாங்கி அவங்கிட்ட தான் குத்தியா? அப்ப உன் மேல தப்பே இல்லையே வேலு. யோ அவங்கிட்ட தான் குத்துக்கிறாரு காசை. அவங்கிட்ட குத்தாலாம் அது ஏன் காசியா? ஏய் ஆள் தான் தெரிஞ்சுக்க, நான் சும்மா கத்தினுங்கிறேன். 500 ரூபாய் கொடு. என்ன வேலை, இவன் வேற ஒரு 500 ரூபாய் கட்டுனுக்குறான். வண்டி ரெடி பண்றதுக்கு 500 ரூபாய் தான் அவன் கேக்குறான். வண்டி ரெடி பண்றதுக்கா காசு கட்டி வந்துட்டு நின்னுக்கிறீங்க? ஏய் ஒழுங்கா 500 ஆயிடுறா, காது மேலே விடுவேன். ஐயோ 1500யா? 1500 என்ன 1500? போன போடு போயா, மொதல் 500 அடியா. நேல நீ கரெக்டா பேசுற. நேல வந்து மத்தியசம் பண்ணாலும் கரெக்டா பண்ண. அவங்க கிட்ட 500 ரூபாய் வாங்கி கொடு. டைம் ஆகுது. நேல பாரியா, வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அந்த மனுஷன். குடியா அந்த 500 ரூபாவை, டைம் ஆகுது. அப்ப 1500 அடி பாட்டனா செம்ம. 1500 இந்த வேலை குடி. இப்போ கிளம்பு. உன் வண்டி ரெடி பண்ணதுல கேட்டேன். ஆமா எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு. என்னடா சம்பளம்? சரி நான் போயிட்டாரேன். ஏய் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போடா. ஏப்பா என் 2000 ரூபாய்க்கு நான் தப்பா வைய. ஏய் நீ பைத்தியமாடா? 1500 தானே கேட்டுதான், இப்ப பாரு 2000 ரூபாய் கேக்குறான். ஆமா வேலை, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் நான் குத்த 2000 ரூபாய் எங்க? ஏய் 2000 ரூபாய் நான் என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். என்னப்பா பேசுற? ஐயோ குழப்பமாக்குதே, என் 2000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. வண்டி எடுத்துன்னு போடா, மூடுற நேரத்துல வந்து உயிரை வாங்கினேன். கிளம்பு நேல. டேய் எடுத்து வச்சு போலாம்டா, வாடா. போ போ போ, ஏன்னா நல்ல மனநல ஹாஸ்பிட்டலா போய் பாரு. 2000 ரூபாய் போச்சு. வேலை 2000 என்னதான் கதை? அட 1500 ரூபாய் அவங்க கிட்ட குத்தம்பா. 500 ரூபாய் உன் கண்ணு முன்னாடி தான் இவங்க கிட்ட குத்தம்பா. நானும் எடுத்துன்னு போயிட்டேன். அந்த 1500 ரூபாய் குத்திய வேலை அது எவன்? தண்டல்காரன்.
கண்டல்காரனா? என்ன சொல்ற வேலை? 3 வாரமா பணம் கட்டல, வந்து கடை முன்னாடி லபோ திபோன்னு கத்தனான். கோவம் வந்துட்டு தான் இவங்கிட்ட 1000 ரூபாய் குடுறான்னு சொல்லிட்டு வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தேன். என்னது? அப்போ அது நீ வாங்கின கடன் தானா? ஆமா. அட பாவி, உன் கடனுக்கு அவன்கிட்ட புடுங்க குத்தியா நீ? என்ன அவசரத்துக்கு நீ அந்த கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? அப்பா வேலை, நீ செம்மால் தான்ப்பா, உன்கிட்ட உஷாராதான் இருக்கிறான். நான் கிளம்புறேன். போனேல. டேய் கவலையே படாத, அவன் தான் நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுத்தான். பிரச்சனை வந்தா இப்படியே சொல்லு, இந்த ஆட்டோக்காரர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. நம்ம மேல வரக்கூடாது. வெஸ்ட் வா, கிளம்பலாம். என்ன வேலை அதுக்குள்ள கிளம்பிட்டான்? இதை இங்கே உட்காந்து என்ன பண்ண சொல்ற? பா வேலை, வீட்டான கேபிள் கனெக்ஷன் போயிடுச்சா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். ஆமாப்பா, நீ அமெரிக்க அதிபதி, நான் ரஷ்ய அதிபதி, உட்காந்து உடன்பாடு பேச போறோம். நீ ஒரு வெட்டி பைய, நான் வேலை இல்லாத பையனா போயிட்டு இருக்கேன். போயா வேலையை பார்த்துன்னு. வேலை ஒரு தத்துவம் சொல்லிட்டா, ஒண்ணு வேலைக்காரனா இருக்கணும், மூளைக்காரனா இருக்கணும், எதுவுமே இல்லாத இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு தத்துவம். ஏன் அந்த ஸ்பேனர் எடு. இருக்குடா. நான் வேலைக்காரன், உனக்கு மூளை இருக்கா? நீ மூளைக்காரனா பாக்குறேன். வேலை 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 விட்டுருவா விட்டுருவா. போங்கடா, வெறுப்பு வச்சிருக்கானுங்க. இன்னொரு வாட்டி வரமாட்டான் பாரு. வர போலாம் வா. எங்க போயிட்டாரு உங்க முதலாளியா? அது எங்க ஊர் மேஞ்சுதா? நான் நீ ஸ்கூல் போல லீவ் விட்டுக்கிறாங்கடா. லீவ்ல வேலைக்கு வரட்டுமா? வா. இதெல்லாம் இருக்குதே, நான் ஒண்ணு காசு தான் தராதே. காசு தராதா? அப்பயே செஞ்சுனுக்குற. அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மாதிரி வீலி அதில் எடுத்து போய் காயங்களை போட்டுருவேன். ஏய் என்னடா வீலு காயலாக்கடன்னு பேசிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. வேலைக்கு வந்துடுற பையன் சேர்த்துக்கலாமா? ஏய் உன்னை வச்சுட்டே மல்லு கட்ட முடியல. ஏய் தம்பி, வேலை தெரியுமா? உனக்கே வேலை தெரியாது, இல்லை அவனை வேலை தெரியாது. என்னடா பேசுற? டேய் நீ என்ன பேசுற எனக்கு தெரியும், கம்முன்னு இரு. நோ, சொல்ற வேலைலாம் செய்வேனா? சரி பாக்குறேன், அந்த வண்டியை போய் தொடி. ஏய் ஏய் என்ன பண்ற? தொடங்கினா இது கால அண்ணியா? அதுவா? எவ்வளவு ஆயிக்குது, அது கையில தொடிப்பாங்க. என்னன்னா நீ? டேய் கூட கூட பேசாதடா, நான் இருந்தாலும் நம்ம முதலாளி. இதாண்டா உன்னை நான் கூடயே வச்சுக்கிறது. ஏய் அவன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. அவன் சொல்றபடியே கேட்டுக்கிட்டானா? ஆமா, அவன் என்ன நான் சொல்றானோ அதுபடி செய், சரியா? சரிதானா? என்ன வேலை, என்னப்பா அப்படி பாக்குற? நீ இன்னும் இருக்கிறியான்னு பாக்குறேன். நீ ஏன் இருக்கும்போது இருக்க மாட்டேனா? என்னது? சும்மா காமெடி சொன்னப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லை வேலை, மாமியார் வீட்டுக்கு போறேன். ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்குது. மிச்சர் போட்டலாம், பழம்லாம் வாங்கிட்டு போடலாம். சும்மா போக முடியும், எல்லாம் இருந்தா கூட. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா கம்மியா இருக்கு. நீ எவ்வளவு அமௌண்ட்ல எவ்வளவு கம்மியா இருக்கு? 550 ரூபாய்க்கு 50 ரூபாய் என்கிட்ட இருக்குது. நீ 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 550 ரூபாய் ஆயிடல. இறாத இறாத. ஏய் என்னடா சொல்றேன், கம்மியா இருக்க? அங்க 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 அங்கயா? என்னடா என்ன சொல்றான்? நீ தானே சொன்ன, நான் சொன்னாதான் செய்யணும்ட்டு, அதான் சொல்றான். நல்லா வருவீங்கடா. ஏய் அது எடுக்க சொல்றா. டேய் அது எறா. என்னடா அவங்கிட்ட கொடுக்குற? அவன் தான் சொல்லியே. டேய் பாவம் குறா. இந்தா சொல்லிட்டான். வச்சுக்கிறேன். என்னப்பா என்னத்துக்கு இதா சொல்லுப்பா, உனதான் கேக்குறேன். நான் 500 ரூபாய் தான் கேட்டேன். ஒண்ணும் இல்லப்பா, இத 2 அடி வாங்கிக்க, நான் 500 ரூபாய் தரேன். இதுல 2 அடி வாங்கிக்கணும். ஆனா போப்பா, 500 ரூபாய் வேணாம். நான் எப்படா சொன்னேன்? போ போ, இந்த பக்கமா பார்த்தா அவ்வளவுதான். உன்ன வேலை உனக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பா நான் சொல்றேன். மார்க்கெட் ஃபுல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு. உனக்கு இதுக்கு மேல வேலையே இல்ல. டேய் அது பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கதா வருத்தப்படணும். நான் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலையை மாத்தி. சரதான் பாக்குற. சரி அது யார் தம்பி பூசாக்குறான்? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். தம்பி உன் பேர் என்னடா? என்ன வேலை வேற கட்டான்றான்? அதுவா, அது நானே எனக்கு வச்சுட்ட சூனியம். என்ன வேலை, வேலைக்கு தான் பையனை வச்சேன்னு பார்த்தா சூனியமும் நீயே வச்சுக்கினியா? அட போய, வயிற்று கலப்பாத. வண்டியும் இந்த வண்டியும் வரல. கவலைப்படாத வேலை, நான் ஒரு ஐடியா சொல்றேன்.
அதுபடி நீ பண்ணனா வண்டி லைனா வந்துக்கினே இருக்கான் வேலை. எப்பா என்னடா ஐடியா முதல்ல சொல்றாத. 4 கிலோ ஆணி 2 பசங்கிட்ட பிரிச்சு கொடு. இந்த பக்கம் விசிற சொல்லு அவனை, இந்த பக்கம் இவனை விசிற சொல்லு. லைனா வண்டி வந்துன்னே இருக்கான் வேலை. அதான் சொல்ற ஒர்க் அவுட் ஆகுமா? நோ அப்படி பண்ண வெறும் பென்சர் தானே வரும். ஆமாப்பா அவன் சொல்ற மாதிரி பஞ்சர் வேலைலாம் எங்கப்பா செய்யறது? என்ன வேலை? பஞ்சர்ல தான் வேலை அதிக வருமானம் அப்படின்ற அப்படியே பண்ணிடுவீங்களாடா? நான் ஏன் வெறுப்பேச்சிருக்க? நான் பையன் மேல கோபத்தை காட்டுறேன். நீ தானே சொன்ன நான் சொல்றது கேட்கலன்னு, நான் தான் சொல்றான். டேய் தெரியாம சொல்லி தொலைச்சேன்டா. ஏய் இனிமேல் நான் சொல்றதை கேளு. அது அவனை சொல்லு. டேய் சொல்றா என் பேச்ச கேட்க சொல்லிட்டு. என்ன பிரச்சனை ஆகி போச்சா? நான் வில்லன்னு என்கிட்ட சொல்லு, நான் செய்ய வைக்கிறேன். வேலை. சின்ன பசங்கிட்ட ஏன் சண்டை போட்டுனுக்குற? அதை விடு, எதனா கஸ்டமரை பிடிக்கலாம். ஏய் நானாடா சண்டை போட்டுக்க? கஷ்டமா வரும். தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு தெரியாதா? போன வாரம் வண்டி வாங்க. போன வரமா வந்தானாடா? வந்துச்சு என்ன ஒழிச்சு வண்டி வாங்கணும்னு சொல்லிச்சு. ஓ அவனா? இந்த லைசன்ஸ் எடுக்கணும், ஆதார் கார்டு எடுக்கணும், உழைப்புல வண்டி வாங்கணும் சொன்னியது நீ தானே? ஆமா நான் கரெக்டா சொல்லிட்டு போயிடுறேன். கரெக்டா சொல்லிட்டேன். இப்ப என்ன விஷயம்? வண்டி வாங்க போறேன்னா ஒரே வாரத்தில் சம்பாதிச்சு பண்ண எப்படி? ஏன்னா நிலங்களும் வித்திருப்பான் வேலை. ஆனா வண்டி எவ்வளவு ரேட்டா? நீ எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கன்னு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுக்கிறேன். செக் ஆத்தி வந்துக்கிறாங்க. என்னப்பா மாட்டிக்கிச்சா? ஆனா இருப்பா இரு, நான் எடுக்கிறேன். இருடா வேலை. என்னடா இது? ஆனா இந்த அமௌண்ட்ல வாங்கி கொடுத்தது நல்ல வண்டியா? எது இது அமௌண்டா? போச்சு சம்பாதிச்சது. அப்படின்னா ரசா வேலை செஞ்சு நீ நேற்று வெங்கடேசன் மண்டபத்துக்கு சாப்பிட வந்தீங்க, ஞாபகம் இருந்துதா? ஆமா ராம்குமார் அவன் பொண்ணுக்கு சீமந்தம், அதுக்கு வந்தேன். அங்க குருமா கோயம்பு எப்படி இருந்துச்சா? அடடே அருமையா இருந்துச்சே. நானே 3 வாட்டி ஊத்தி சாப்பிட்டேன். ஆமா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுல நிறைய தேங்காய் இருந்து இருக்குமா? ஆமாப்பா அந்த தேங்காய் பூ மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சப்பா. அது நான் தான் திரும்பி கொடுத்தேன். ஓஹோ நீதான் திரும்பி குத்தியா? அது நிறைய இருந்திருக்குமேடா, கை வலிச்சிருக்குமே. 20 மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் என்ன கூப்பிட்டாங்க. 20 மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஏன்டா கூப்பிடணும்? இல்லதான் சொன்னேன். என்னடா இது? இப்ப வைத்த கலக்குதாடா. நீ எப்படா பாத்து கடையை மூடிட்டு போங்கடா. போயிட்டாரா? 20 ரூபா குண்ணா. எப்பா புர்றா, என்னடா அப்படி பாக்குற? உங்க வீட்டுல யாருன்னா திருவுத்துன்னு சொல்லுங்க, நான் திருவி விட்டு போறேன். எப்பா சொல்றேன்ப்பா, நீ போயிட்டு வா. கம்மாலாக்குறானே. என்னடா கடையை சாத்திலையா? எப்பா உங்களுக்கு ஒரு குமுறா, நான் நாளைக்கு வேல் வந்ததுக்கு அப்புறம் வரேன். என்னடா சம்பளம் கொடுக்காம போயிட்டாங்க? நான் பாத்துக்கிறேன்.